ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஏசாயா 44 7 8 வாசிங்க. பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னினதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிற்கத்தக்கவன் யார்? நிழல் காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை அப்படியே போடுங்க. ஆமென். இந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்பப்போ ஒரு கலக்கத்தை சத்துரு கொடுக்கும் போது ஆண்டோடைய வார்த்தை நம்மளை தேற்றுது பாருங்க. எப்படி இருக்கணுமா? கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஆமென் சொல்லலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பயப்படுற மாதிரி கலங்குற மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென காணாமே. ஹல்லேலூயா. நீங்கள் அதுலேருந்தெல்லாம் முன்னேறி வந்துட்டீங்களோ? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சில நேரங்களில் பயமுறுத்துகிற அனுபவம் இல்லை கலக்கமான ஒரு அனுபவம் இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருது. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏன்னா ஆதி முதற்கொண்டு நடக்க போகிறதை நான் முன்னறிவித்ததில்லையோ? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இன்னைக்கு டாபிக் என்ன? முன்னறிவித்து. சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் வேதத்தில் முன்னறிவிக்கப்பட்டது. இயேசு பிறக்க போறார், இன்ன வயிற்றுல பிறப்பாரு, இந்த ஊரில் பிறப்பாரு, எப்படி வளருவார், எப்படி மரிப்பார், எல்லாம் எப்படி அடக்கம் பண்ணுவார், எப்படி உயிரோடு எழும்புவார், எப்படி திரும்ப வரப்போகிறாருன்ற வரைக்கும் முன்னறிவிக்கப்பட்டது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் பறக்க போறான், முன்னறிவிக்கப்பட்டது. நிறைய காரியங்கள் முன்னறிவிக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை முன்னறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் இன்றைக்கி இவ்வளோ ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாருன்னா, நான் சின்ன வயசில் என்ன சொல்கிறது, டீனேஜில் இருக்கும் போது, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது முன்னறிவிக்கப்பட்டது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ என் கண்கள் காணலை. என் பெற்றவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரவங்க கிடையாது. எங்கள் அப்பா கடைசியில் தான் ரட்சிக்கப்பட்டார். எங்கள் அம்மா ஒரு ஆள் தான் எங்கள் வீட்டில் ரட்சிப்பு. பெரிய பெரிய ஊழியர் குடும்பம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கப்புறமும் நிறைய அறிவிச்சிருக்கிறாரு, இன்னும் செய்ய போகிறாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? இது வரைக்கும் செஞ்சார்ல, இனிமேல் செய்ய மாட்டாரா? பக்கத்தில் கேளுங்க. இது வரைக்கும் செஞ்சார்ல, இனிமே செய்ய மாட்டாரா? நம்புங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? இதுவரைக்கும் செஞ்சார், நடத்தினார்ல. இதுவரைக்கும் கிருபையாக நடத்தினார்ல. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ உபத்திரவங்கள், எவ்வளோ கண்ணீர்கள் எல்லாத்தையும் தாண்டி வர கிருபை கொடுத்தார்ல. இனியும் நடத்துவா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சில விசேஷங்கள், சில முக்கியமான சம்பவங்கள், சில முக்கியமான நிகழ்வுகளை தேவன் முன் அறிவிக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் அநேக காரியம் எப்படி என்னமா இருக்குது? முன் அறிவிக்கப்பட்டது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:4. Thank you Jesus. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். நல்லா கவனிங்க. உபத்திரவம் வரும்னு சொல்லிட்டு பவுல் சொல்ற, நான் உங்ககிட்ட இருக்கும் போதே முன்னறிவித்தோம். அநேகர் பிரச்சனை என்னன்னா, 2வது சனிக்கிழமை ஊழியக்கார் சொன்னார் அழகா அந்த வார்த்தை, கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு என்ன செஞ்சிச்சு? நிலை நின்றுச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? மணல் மேல் கட்டப்பட்ட வீடு சரிஞ்சு விழுந்துருச்சு. அநேகருடைய வாழ்க்கை தேவனிடத்தில் ஒழுங்காக கட்டப்படாமல், கண்மலை மேலே கட்டப்படாமல், நம்ம ஊரில் சொல்லுவாங்களே பழமொழி, நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச அப்படியா சில முளைச்சி சிலது என்ன ஆகிடுது? நிலை நிற்கலை.
ஆனால் கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு நிலை நின்னுது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. உபத்திரவத்தை பார்த்து சில பேர் அப்படியே பின்வாங்கி போகிற நிலைமையில் இருக்கிறாங்க, பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? ஆனால் கிருபை, உங்களுக்கு எவ்வளோ உபத்திரம் வந்துச்சு, ஆனால் பின்வாங்கி போகாமல் கர்த்தரே நம்மளை காத்து கொண்டார். நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா, நீங்கள் தான்ப்பா என்னை காத்துக்கிட்டீங்க. எவ்வளோ உபத்திரவத்துலையும் நான் பின்மாற்றத்தில் அடையாமல் பின்வாங்கி போகாதபடி நீங்கள் தான் என்னை காத்து கொண்டீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் நம்மளை காத்து கொள்ளலைன்னா நம்ம நிலை நிற்கவே முடியாது. ஆமேன். சரி, முன்னறிவிக்கப்பட்டது. சில பேர் உபத்திரவம் பார்த்தோன்னே ஆண்டவரே வேண்டாம், இயேசுவுக்கு ஒரு குட் பை அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. நீ இயேசு விட்டு எங்கம்மா போய் என்னம்மா நல்லா இருக்க முடியும்? வாழ்வு தரும் வார்த்தை அவரிடத்துல தான் உள்ளது. ஹல்லேலூயா. ஒரு முறை சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார். 72 பேர் சீஷர்கள் இருந்தாங்க இயேசுவுக்கு. இயேசு சொல்கிற உபதேசத்தை பார்த்து பாதி பேர் கலண்டு போயிட்டாங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த உபதேசத்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவருக்கு தெரியும் அவங்க போக மாட்டாங்கன்னு. ஆமாவா இல்லையா? ஆனாலும் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? நம்மால் சும்மா விடுவாரா? அவர் தான் எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. பேதுரு, மிஸ்டர் பேதுரு, மிஸ்டர் கேபா உடனே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, எங்கு செல்வோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே உள்ளது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எங்கே போவீங்க நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு? வாழ்வு தரும் வார்த்தை அவரிடத்தில் உள்ளது. அந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்வு தரும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அவர் வாழ வைக்கும் தெய்வம். அவரை விட்டு எங்கே போயிட முடியும்? நம்ம உபத்திரம் வந்தாலும் அதுலேருந்து திடன் கொண்டு தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ உபத்திரம் வரும் என்று முன்னறிவித்தோம், இப்போது வந்தது சொல்லி பவுல் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? முன் அறிவிக்கிறார். சகோதரி அழகாக ஜெபம் நடத்தும் போது சொன்னாங்க, நம்ம சபையை பார்ப்போம், விசுவாச கண்களில் பார்ப்போம். கீழே அப்படி தான் நான் கட்டப்படாமல் இருக்கும் போது ஆண்டவர் விசுவாச கண்களில் பார்க்க வச்சார். ஒரு ஹால் இருக்கும், அது இந்த கலர் பெயிண்ட்டு, அதெல்லாம் விசுவாச கண்களில் பார்த்தேன். ஆத்மாக்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி பார்த்தேன். அப்படியே கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆமேன்னு சொல்லலாமா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோராக அப்படியே தரிசனத்தில் பார்த்து தான் இப்போ மேலே வந்திருக்கிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் இன்னும் விசாலத்தில் தேவன் நம்மளை கொண்டு போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம பார்ப்போம். ஆமேன். நம்ம கண்கள் அதை என்ன செய்யட்டும்? பார்க்கட்டும். ஏன்னா முன் அறிவித்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, முன் அறிவித்திருக்கிறாரே. ஆண்டவர் முன் அறிவித்திருக்கிறாரே. நீங்கள் ஊழியம் செய்வீங்கன்னு முன்னாடி சொல்லிட்டாரே. உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் முன்னறிவித்திருக்கிறாரே. நீங்கள் எல்லாரும் காட்டிலும் உங்களை மட்டும் பிரித்து எடுத்திருக்கிறேன் முன்னறிவிச்சிருக்கிறாரே. நீங்கள் தெரிந்து கொண்ட தேவனுடைய ஜனம் என்று முன்னறிவித்திருக்கிறாரே. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்னறிவிச்சிருக்கிறார். முன்பதாகவே நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். முன்னதாடியே தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அறிந்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனம்லாம் நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். உள்ளங்கையில் உன்னை பொரிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்ற வசனம் எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம தினமுமே நம்ம உள்ளங்கையை பார்ப்போம். ஆமேன்னு சொல்லலாமா? ஏதாவது ஒரு இதில் நம்ம உள்ளங்கை பார்த்துருவோம். நீங்கள் வேணால் பாருங்களேன், டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் உள்ளங்கை பார்க்காத நாளே இருக்காது. அப்போ தினந்தோறும் உங்களெல்லாம் என்னையெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். ஆமேன். ஆண்டவர் இந்த நாளில் தெளிவாய் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு சகோதரியோடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், நடந்த காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு
வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். போதும். இங்க ஒரு சகோதரிய பத்தி பார்க்க போறோம். ஒரு ஸ்திரீயை பத்தி, ஒரு பெண்ணை பத்தி. அவ பேர் கொடுக்கப்படல, ஆனா அவருடைய ஊர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமே. சூனேமி அப்படின்ற ஒரு ஊர். அப்போ சூனேமுக்கு போன சூனேமியாள் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிடுவாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெண், எத்தனையோ பேர் அந்த ஊர்ல இருந்திருப்பாங்க, ஆனா இவ மட்டும் வேதத்துல கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ அவளை குறித்ததான வார்த்தை இங்க எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ சூனேமியாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்திரீ அங்க இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்த வசனம் வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர், தேவனுடைய மனுஷனாக எலிசா நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற மனுஷன், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்றால் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவள் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் சொல்லி சூனேமியா அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கும்படி தேவன் கிருபை கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டாரா? முன்னறிவிச்சிட்டாரு. இப்போ சூனேமியா வாழ்க்கையில் என்ன காரியங்களை கர்த்தர் முன்னறிவிச்சார்? இந்த சூனேமி அந்த சகோதரியனுடைய வாழ்க்கையை 3 பங்காக பிரிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? 3 அற்புதங்களை அவள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். கரங்களை வேறு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 3 குணாதிசயம் அவளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 3 பாகமாய் அவளுக்கு செய்த அற்புதங்களை பிரித்து நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியம், முதல் அற்புதம், அவ பாருங்க, தன் கணவனை நோக்கி நம்ம இடத்துல வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். யார் பரிசுத்தவான்கள், யார் வந்து கள்ள போதனை இருக்கிறவங்க அப்படின்னு வித்தியாசம் தெரியல அநேகருக்கு. இந்த காலத்தில் சில சபைகள் கள்ளர் குகை போல் இருக்குது. போதகர்கள் எல்லாம் வேற மாதிரி பணம், காசு, பதவின்ற ஒரு வேற விதமான ஒரு தாட்ல இருக்கிற மாதிரி பிசாசு ஒரு சூழ்நிலை கொடுத்துருச்சு. அப்போ உண்மையான தேவ மனுஷன் யார், உண்மையான பரிசுத்தவான்கள் யார் என்று கண்டு கொள்ள அந்த மனப்பக்குவம், அந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். பிரியமானவர்களே, கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஊழியம் செய்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. பாட்டு பாடுறவங்க எல்லாம் பரிசுத்தவான் கிடையாது. பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் அப்ப எப்படிங்க தெரியும்? கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமேன்னு சொல்லலாமா? அவங்களுடைய வாழ்க்கை இயேசுவை பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தினந்தோறும் உங்களை பார்க்குற ஒரு நபர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். பரிசுத்தவான்னு சொல்றாங்களா? அப்பதான் நம்ம பரிசுத்தவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எனக்கு வாரத்தில் ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள், வருஷத்தில் 10 நாள் இல்லை, தினந்தோறும் பார்க்குற ஒரு நபர் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்கிறாங்களோ அந்த சாட்சி தான் மெய்யான சாட்சி, உண்மையான சாட்சி. ஆமேன்னு சொல்லலாமா? பாருங்கள், இந்த காலம் கடைசி காலம். எல்லாரையும் பரிசுத்தவான் சொல்லிட முடியாது, ஆனால் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்ற ஒரு வெளிப்பாடை அந்த மகள் பெற்றிருந்தாள். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த சூனேமியாளுக்கு ஒரு வெளிப்பாடு, இவர் பரிசுத்தவான். எலிசாவை பார்த்து இவர் பரிசுத்தவான். அவ என்ன செய்கிறான்? அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவ செய்த ஒரு காரியம், மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். பாருங்க, என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி செய்து கொடுக்கிறாள். இவன் நல்ல ஒரு பணக்கார ஒரு பெண் தான், ஒரு குடும்பம், கணவன் மனைவி, நிறைய எல்லா சொத்து, ஏதோ துறவு இருக்கு, தோட்டம் இருக்கு, வீடு வாசல் எல்லாமே இருக்கு. ஒரு ஊழியக்கார் வந்து போகிறாரு, எப்போ பாரு அவருக்கு சமைச்சு மட்டும் போடுறாங்க. அப்போ அவளுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது, இவர் நம்ம மாடியில் ஒரு வீடு கட்டி, ஒரு அறை வீடு, ஒரு ரூம் போட்டு அங்கே ஒரு எல்லா தேவையான டேபிள், சேரு, பெட்டு எல்லாம் போட்டு சகல வசதியும் அந்த ஊழியக்காருக்கு செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு, ஒரு எண்ணம் அவளுக்குள்ள வருகிறது. கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நன்மை செய்கிறாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்ன செய்கிறாள்? நன்மை செய்கிறாள்.
நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நன்மை செய்யும்படி கர்த்தர் நமக்கு திராணி கொடுக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு வேதம் சொல்லுது. நன்மை செய்யலைன்னா பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் சொல்லி வசனம் சொல்லுது. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ வேத வசனம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் ஒரு நன்மை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு, இல்லை சிறியரில் யாருக்காவது நன்மை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை திருப்பி செய்யாமல் விடவே மாட்டார். என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அது சின்ன நன்மையாக இருக்கட்டும், பெரிய நன்மையாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுக்கு, இல்லை கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்குற, இல்லை விதைக்கிற, இல்லை செய்து கொடுக்குற சில நன்மைகளை தேவன் அப்படியே அசட்டை பண்ணுகிறவரே அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மார்க் 9ஆம் அதிகாரம் 41 வாசிங்க. மார்க் 9:41. தேங்க்யூ ஜீசஸ். 9:41. வேகமாக. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே, என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவே சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இயேசு சொல்றார், ஊழியத்துக்காக சீஷர்களை எல்லாம் அனுப்பி சொல்றார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில பேர் காணிக்கை வந்து கொடுத்து சொல்லுவாங்க, இது உங்களுக்கு தான் சிஸ்டர், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கோங்க. நான் சொல்லுவேன், எனக்குன்னு ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார். ஆமே, நீங்கள் என்ன கொடுத்தாலும் எங்கே தான் போடுவோம்? அது ஊழியத்துக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் சொல்லுவாங்க, இது உங்களுக்கு இல்லை ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம என்ன நம்மளா இடத்துக்கு போகிறோம்? ஊழியத்துக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை பேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்போ பாருங்கள், சில பேர் அன்பாய் சில காரியங்களை நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அங்கீகரிக்கிறாரா? அதன் பலனை என்ன செய்யறதில்ல? அடையாமற் போவதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளில் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். ஆமேன்னு சொல்லலாமா? நிறைவான பலன் வரணுமா? நன்மை செய்யுங்க. போவாஸ் நன்மை செய்தார் ரூத் குடும்பத்துக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? அதனால தான் போவாசனுடைய பெயர் சரித்திர புஸ்தகத்தில் இடம் பெற்றிருக்கு. தாவீதனுடைய மூதாதையருடைய பெயர்ல போவாஸ். ஆமேன். இயேசுனுடைய ஜெனரேஷன்ல போவாஸ். ஆமேன்னு சொல்லலாமா? நன்மை செய்தான். ஹல்லேலூயா. நன்மை செய்ய ரெடியா? ஆயத்தமா இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி, ஒரு சின்ன ஒரு காரியம் பார்த்தோம். ரொம்ப வருஷம் முன்னாடி, ஞாபகம் இல்லை சரியா, ஆனால் ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் ஒரு பிச்சைக்கார பையன் மாதிரி ஒரு பையன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் பிச்சை எடுத்துகிட்ருக்கான். அப்போது ஒருத்தன் வந்து அந்த சைடாக போகிறான். போகும்போது அவன் வந்து பிச்சை கேட்குறான். அவனுக்கு எதுவுமே அவன் கொடுக்காம அப்படியே கிளம்பி போயிடுறான். நேராக எங்கே போகிறான்னா, இந்த ஒரு வாலிபன் போகிறான். அவன் எங்கே போகிறான்னா சர்ச்சுக்கு போகிறான். சர்ச்சில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறான், ஆராதிக்கிறான், வீட்டுக்கு போகிறான். அடுத்த வாரம் திருப்பி ட்ரெயினில் போகிறான். திருப்பி அந்த குட்டி பையன் என்ன செய்கிறான்? பிச்சை கேட்குறான். இவன் நெக்லெக்ட் பண்ணுறான். இப்படியே நடக்குது. இப்போ ஒரு நாள் இவனுக்குள்ளே ஒரு சோர்வு, இந்த வாலிப பையனுக்குள்ளே ஒரு சோர்வு வந்துட்டு அப்படியே அந்த பெஞ்சில் போய் உட்காந்துட்டே இருக்கான். ட்ரெயின் போயிட்டே இருக்கு. அவன் போகிற வேறு நேரத்துக்கு போகாமல் அப்படி உட்காரும் போது அந்த சின்ன பையன் திரும்பி பிச்சை எடுக்க வரான். அவன் என்ன நினச்சானோ, பாக்கெட்டில் இருக்கிற ஒரு பெரிய தொகையை எடுத்து என்ன செஞ்சிட்டான்? போட்டுட்டு நீ போ அப்படின்ட்டான். அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஆண்டவர் கொடுக்குறான் அந்த வாலிபனுக்குள்ளே. அவன் போட்டுட்டு போனோடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த பையன் வாங்கிட்டு அப்படியே திரும்பி போகிறான். இவன் ரொம்ப சோகமாக இருந்தவன் சும்மா இப்படி பார்க்குறான். திரும்பி போன பையனுக்கு பின்னாடி ஒரு விங்ஸு ரக்கம் முளைச்சிருக்குது. அது தேவ தூதராய் அந்த பையன் வந்திருக்கிறான். கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதான் ஆண்டவர் சொல்ல, சில நேரம் தேவ தூதர்களுக்கே நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் அறியாமல் யாருக்கோ செய்கிற நன்மை அது தேவ தூதர்களுக்கு போகும்னு சொல்லி வசனம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில நேரம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வைக்கும் போது நன்மை செய்யுங்க.
உங்கள் வருமானம் உயரும் போது உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது அல்ல, உங்களுடைய கொடுக்கிற அந்த அந்த காரியத்தை உயர்த்துறதுக்காக தான் உங்கள் வருமானம் உயருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறதில்ல, கொடுக்கிற தரத்தை உயர்த்துகிறதுக்காக தான் தேவன் நம்மளை உயர்த்துகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? தொடர்ந்து 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், சீக்கிரமாங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி 13ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அவன் கேயாசியை பார்த்து, இப்போ என்னன்னா எலிசா ஒரு நாள் அந்த வீட்டில் வந்து தங்கி இருக்கிறார். மேல் வீட்டில் தங்கி இருக்கும் போது அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது. உடனே கேயாசியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சூனேமியால கூட்டிட்டு வா அப்படின்றாரு. அவளும் வந்து நிற்கிறா. இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமேன்னு சொல்லலாமா? இந்த நாளில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு நோக்கி ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இவ்வளோ சலக்கரணையோடு அப்படின்னா இவ்வளோ தேவைகள் எல்லாம் அழகாக எனக்கு சந்திச்சு ஒரு மேஜையை போட்டு அதுக்கு லைட்டு வச்சு பெட்டு போட்டு எல்லாம் வச்சு கொடுக்குறியம்மா, உனக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவரே இதை நமக்கு இன்னைக்கு கேட்குறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உடனே நீங்கள் அல்பமாக அந்த உலக ஆசையை கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க, என் பிள்ளைக்கு படிப்பு கொடுங்க, இதெல்லாம் கேட்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை கேளுங்க. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம்? நீங்கள் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் இதெல்லாம் இந்த உலகத்தை விட்டுக்கிட்டு தான் போகணும். எதையுமே தூக்கிட்டு போக முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ சொத்து, எவ்வளோ பணம் இருந்தால் கூட எல்லாத்தையும் என்ன தான் செய்யணும்? விட்டுட்டு தான் போகணுங்க. அப்போ நம்ம கேட்குறது எதை கேட்கணும்னா ஆவிக்குரிய மேன்மையை கேட்க பழகி கொள்ளணும். அநேகர் கர்த்தரை தேடி வர்றது காரணம் இம்மையில் ஏதாவது நன்மை நடக்குமா? அது வேண்டாம், அது தானாக நடக்கும். அதுக்காக நீங்கள் இயேசுவை தேடி வரலை. நம்ம இயேசுவை தேடி வர்றது என்னதுன்னா பரலோக நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு தேடி வருகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சில பேர் நீங்கள் இயேசுகிட்ட வாங்க உங்களை பணக்காரராக்கிடுவார், நீங்கள் இயேசுகிட்ட வாங்க உங்களுக்கு பணம் வந்துடும், அது வந்துடும், சொத்து வந்துடும், இது வந்துடும். இதெல்லாம் விட்டுட்டு தானேப்பா போகிறோம். இதில் ஒரு மேன்மை இல்லை. ஆவிக்குரிய மாற்றத்தை கேளுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேளுங்க, மேலானவைகளை நாடுங்க. இந்த உலகத்தின் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்கி பார்க்கணும் நம்ம. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவர் கேட்குறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டால் பளிச்சுன்னு டக்குன்னு நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா உலகத்தின் காரியத்தை தான் கேட்பீங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை கேளுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? சாலமோன் ராஜா தான் கேட்டார், ஞானத்தை கேட்டார், ஆண்டவர் எதிர்பார்க்காததை கேட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அல்பமாக எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, உலக காரியத்தை கேட்காதீங்க, அது கேட்காமே கொடுக்கப்படும். ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா என் வேதம் தான் சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, வசனத்தை கைக்கொள், எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ ஒருவேளை உலகத்தில் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சா கூட உனக்கு பிச்சு கிள்ளி தான் உன் முதலாளி சம்பளம் போடுவான். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீ கட்டும்போது ஆண்டவர் உனக்கு கேட்காமே கூடையா 12 கூட எடுத்து மீதம் எடுக்க கிருபை செய்வார். ஆமேன்னு சொல்லலாமா? அதிகமாய் கொடுப்பார். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் எதை கேட்குறீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் எதை வாஞ்சிக்கிறீங்க? இந்த உலக பொருளையே வாஞ்சிக்கிறீங்களா? இந்த உலகத்தையே நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த உலகத்திலேயே இருக்க போகிறீங்க. எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது. மேலானதை கேளுங்க, பரலோக பாக்கியத்தை கேளுங்க, அசைவில்லா ராஜ்யத்தை கேளுங்க. எந்த திருடனும் அதை எடுக்க முடியாது, யாரும் பிடிக்க முடியாது, யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாத காரியத்தை கேளுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்ககிட்ட இருந்து திருட முடியாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக கொடுப்பார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க சகோதரி. ராஜாவின் இடத்திலாவது சேனாபதியின் இடத்தினாலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அதற்கு அவளோட ஆன்சர் பாருங்க,
ஏதாவது உனக்கு குறை இருக்குதா? நான் ராஜாட்ட பேசணுமா, சேனாதிபதிகிட்ட பேசணும்? ஏன்னா எலிசாக்கு அவ்வளோ மவுஸ் இருக்குது. எலிசா பாருங்க, அவர் பெரிய தீர்க்கதரிசி, ராஜா கிட்ட கூட அவர் பேசுவார் அந்த அளவுக்கு. ஏன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. எலிசா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது அப்படியே நடந்துரும், எல்லாரும் பயப்படுவாங்க. அவர் சொல்கிறார், யார்கிட்ட ஏதாவது பேசணுமா, ராஜாட்ட பேசணுமா, சேனாதிபதிகிட்ட பேசணுமா, ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறா, எந்த குறையும் இல்லை, கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்த வசனத்தில் கேயாசி சொல்கிறான், அவள் போயிட்டா, கேயாசிட்ட கேட்குறான், என்ன சுனேமியாளுக்கு ஒன்றுமே இல்லையான்னு. கேயாசி சொல்கிறான், எல்லாமே அவளுக்கு இருக்குது, ஆனால் அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. அவள் டக்குன்னு கேட்கல பாருங்க. மற்றவங்களா இருந்தால் என்ன சொல்லுவோம், எனக்கு பிள்ளை இல்லைன்னு டக்குன்னு கேட்டிருப்போம். ஆனால் அவள் கேட்கல. ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஏஜ் ஆகின மாதிரி சொல்லலை. ஆனால் அவன் வீட்டுக்காரன் ரொம்ப பெரிய வயதுள்ளவன் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் வீட்டுக்காருக்கு ரொம்ப பெரிய வயசாயிடுச்சு. பெரிய வயசுனா என்ன, வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இனிமேல் குழந்தை பிறக்குமான்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்டேஜ். அடுத்த வசனம் வாசிங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அடுத்த வசனம். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். போதும் கவனிங்க. ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? நல்லா கவனிங்க. நீங்க உங்க தேவை இன்னதென்று கேட்காமலே கர்த்தர் உங்க தேவையை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சில பேர் கேட்டு கேட்டு ஆண்டவரை நச்சரிச்சு பெற்றுக்கொள்ளாம இருக்கீங்க. நான் சொல்லட்டுமா, நீங்க கேட்கவே வேணாம், கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்துல தருவார். ஹல்லேலூயா. நீங்க கேட்க வேண்டியது ஆவிக்குரிய மகிமையே, ஆவிக்குரிய மேன்மையே. அவ கேட்கவே இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும்னு. உடனே அவர் சொல்கிறார், ஏது தேவனுடைய மனுஷன் எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்றா. ஏன்னா அவளால் நம்ப முடியாத ஒரு காரியம், இனிமே இது நடக்காது அப்படின்ற ஒரு காரியம். எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டேன், இது நடக்கவே இல்லை அப்படின்னு முடிவெடுத்த ஒரு காரியம். ஆனால் அவ பாருங்க சொல்றா, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றா. அடுத்த வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் மிராக்கிள், ஒரு குமாரனை பெற்றாள். நடக்காது, அபத்தம் சொல்லாதீங்கன்னு சொன்னா கர்த்தர் எலிசா வாயில போட்ட வார்த்தையை கீழே விடுறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அதை கீழே விட மாட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அது நிச்சயமா விட மாட்டார், அதை நம்பணும். சொன்னபடியே கர்த்தர் செய்தார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னபடியே செய்வார். பக்கத்தில் சொல்லுங்க, சொன்னபடியே செய்வாருங்க. சொல்லுங்க, சொன்னபடியே செய்வார். ஆமேன்னு சொல்லலாமா? இது முதல் மிராக்கிள் சுனேமியா வாழ்க்கையில. செகண்ட் மிராக்கிள், டக்குன்னு அடுத்த வசனம் வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிற இடத்துல, கவனிங்க, அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு அறுக்கிற இடத்துல அவங்க தகப்பன் இடத்துல போறான். அங்க என்ன நடக்குதுன்னா, தலை வலிக்குது அப்படின்றான். உடனே தகப்பன் என்ன செய்யறான், தாயின் இடத்துக்கு போன அவனை வந்து அனுப்பி விடுறான். 20ஆம் வசனம் சொல்லுது, அவன் தாயின் இடத்தில் கொண்டு போன போது, நானே வேகமா படிச்சேன், அவன் வந்து மத்தியானம் மட்டும் அவள் மடியில இருந்து செத்து போனான். பாருங்க, தவம் கடந்து பிடித்த பிள்ளைன்ற அளவுக்கு அந்த பிள்ளை அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ சூழ்நிலை என்ன, பிள்ளை செத்து போயிடுச்சு. இப்போ அவளுக்கு எப்படி இருக்கும்? மற்றவங்களா இருந்தால் ஊரையே கூப்பிட்டு, வீட்டுக்காரை கூப்பிட்டு, எல்லாரையும் கூப்பிட்டு பிள்ளை செத்து போச்சுன்னு ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சுருப்போம். சூனேமியாள் என்ன பண்ணுறா பாருங்க. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டளின் மேல் வைத்து, கட்டளின் மேல போய் மேல் வீட்டுல போய் தேவனுடைய மனுஷனோட கட்டளை வச்சு, அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம். கவனிங்க, 24ஆம் வசனம் சொல்லுது, அவ கழுதையின் மேல சேனை கட்டி போனா. 24 வாசிங்க.
அப்போ அவன் வீட்டுக்காரர்கிட்ட ஆள் அனுப்பி விடுறான், நான் சீக்கிரமாக போகணும், நான் அந்த தேவனுடைய மனுஷனுடைய இடத்துக்கு போகணும். கர்மேல் பர்வதத்தில் தான் இருப்பார் அவர் எப்போவுமே. எப்போயாவது இந்த சூனேமுக்கு வரும்போதெல்லாம் இவன் வீட்டில் தங்குவார். ஆனால் அவர் கர்மேல் பர்வதத்தில் ஒரு இடத்துல இருப்பார், அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறா. ஆள் அனுப்பும்போது அவன் கேட்டு விட்றான், இன்றைக்கி நான் அமாவாசை இல்லை, வேறு எதுவும் ஜப கூட்டம் இல்லை, எதுக்கு இன்றைக்கி போகிற அப்படின்னு கேட்குறான். உடனே அவள் எதுவுமே சொல்லாமல் புள்ள மறிச்சுதுன்ற விஷயத்தை ஒருத்தர் கூட சொல்லாமல் அவள் டைரெக்டாக அவளுக்கும் அவள் பிள்ளைக்கு மட்டும்தான், புள்ள மறிச்சது வேறு யாருக்கும் தெரியும், அவளுக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நேர ஊழியக்காரனை நோக்கி போகிறாள். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. 24 வாசிங்க. கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவளுக்கு இருந்த சூழ்நிலை எங்கேயும் நிற்க முடியாம வேகமா போகணும்னு சொல்றதுக்கு, எங்கேயும் ஓட்டத்தை நிறுத்தாதே. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்து சொல்லுங்க, ஓட்டத்தை நிறுத்தாதே. சத்தமா சொல்லுங்க, ஓட்டத்தை நிறுத்தாதே. இயேசுவுக்காக ஓடணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க, நிறுத்தாதீங்க. நடுவுல கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவனுக்கு ஐயோன்னு வசனம் சொல்லுது, ஓட்டத்தை நிறுத்தாதே. ஓட்டத்தை தொடங்கினவர் இறுதி வரைக்கும் உங்களை நடத்த வல்லவர். ஓட்டத்தை நிறுத்தாதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பக்கத்துல தோள்ல தொட்டு சொல்லுங்க, ஓட்டத்தை நிறுத்திடாதீங்க. நிறுத்துறதுக்கு பல சூழ்நிலை பிசாசு கொடுப்பான். போதும், நீ இயேசுகிட்ட போய் நீ எண்ணத்தை கண்டுட்ட, நிறுத்திரு, போதும், இனி போக வேண்டாம், தேவனை தேட வேண்டாம், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவான். அது போய் ஓட்டத்தை நிறுத்தாதே. தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு. இறுதி வரைக்கும் உன்னை கைவிடாத கண்மலையாகிய கிறிஸ்து இயேசு உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஓட்டத்தை நிறுத்திடக்கூடாது. ஆரம்பிச்சிட்ட ஓட்டத்தை நிறுத்திடக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கார். ஒரு வழி அடையும் போது இன்னொரு வழியை திறக்கிறவர் அவர். ஒரு வாசல் அடையும் போது மறு வாசலை திறக்கிறவர் அவர். ஓட்டத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, நிறுத்திடாதீங்க. கர்த்தருக்காக ஓட ஆரம்பிச்சிட்டோம், நிறுத்திடவே கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? பிரேக் போட வச்சிரும் பிசாசு, பிரேக் போட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பிரேக் போட்டுறாதீங்க. ஆமேன். பிரேக் போட்டிங்கன்னா பிரேக் டவுன் ஆகிட போகுது. சொல்லுங்க, பிரேக் போட்டிங்கன்னா பிரேக் டவுன் ஆகிடும் வண்டி. ஓட்டத்தை பாயிண்ட் டு பாயிண்ட் தான், வேகமாக ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பிள்ளையாக பிறந்துட்டோம், அவர் மடியில் போகிற வரைக்கும் ஓட்டத்தை நிறுத்தவே கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்த வசனம் வேகமாயா. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷன் இடத்துக்கு போனால், தேவனுடைய மனுஷன் தூரத்தில் அவளை கண்டு வேலைக்காரனாக கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் அங்கே வருகிறாள், அவள் என்ன சுகமா என்னன்னு சொல்லி விசாரி அப்படின்னு 26ஆம் வசனத்தில் அனுப்புகிறான். அவன் கேயாசி ஓடி போய் கேட்குறான், பிள்ளை நல்லா இருக்கா, எல்லாம் சுகமா? அவள் சொல்கிறா, எல்லாரும் சுகம்தான். அப்போ கூட ஓன்னு ஒப்பாரி வச்சு அழலை, என் புள்ள செத்து போச்சுடா அப்படின்னு சொல்லலை. அவளுக்குள்ளே எவ்வளோ கலேசம் இருந்தாலும் அங்கே வேலைக்காரன் வரைக்கும் அவன் என்ன சொல்ல, எதுவுமே சொல்லலை, அவன் சுகதான் அப்படின்ட்டு போகிறா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எப்படி அண்ணால குறித்து சொல்லுது, மனக்கலேசம் உள்ள ஸ்திரீன்னு. எப்படி இருக்கும், இவ்வளோ வருஷம் கழித்து பிறந்த பிள்ளை, எப்படி இருக்கும் ஒரு தாயினுடைய அந்த எண்ணம். அடுத்த வசனம் பாருங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லணுமா? நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். கஷ்டமான சூழ்நிலையில் என்ன சொல்கிறது, வேதனையான சூழ்நிலையில் என்ன செய்கிறது அடுத்ததுன்னு தெரியாத சூழ்நிலையில் ஒரே இடம் ஒன்று இருக்குங்க, அது தேவனுடைய பாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மரியாள் தண்ணி விட்டு எடுப்படாத நல்ல பங்கை அவர் பாதத்தில் உட்கார்ந்து என்னங்க செஞ்சா, வசனத்தை கேட்டா. ஆண்டவருடைய பாதம்னா என்ன? தேவனுடைய வசனத்தை நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அதுதான் கர்த்தருடைய பாதம். இப்போ நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கீங்க? வானம் அவருக்கு சிங்காசனம், வசனத்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அது அவருடைய பாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் பாதத்தை தெரிந்து கொண்டார். வெளிப்படுத்தல் 1:17 வாசிக்கிறோம், அவன் வந்து செத்தவனை போல விழுந்தான் இயேசுவை பார்த்தோன்னு சொல்லி வாசிக்கிறோம்.
யோவான் இயேசுவை பார்த்தோன்னே என்ன அந்த வசனம் பாருங்க. நான் அவரை கண்டபோது 17 செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். உங்க வாழ்க்கையில சில காரியங்களை மேற்கொள்ள முடியல, அப்படியே விழுந்துருங்க பாதத்துல. அவர் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? முதல் அற்புதம் நடந்தது காரணம் நன்மை செய்தால் ஆமேன். ரெண்டாவது அற்புதம் புள்ள செத்து போச்சு நினைக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அடுத்து ஒரு அற்புதம் செய்கிற காரணம் அவர் பாதத்தை என்ன செய்யலை, விடவே இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? அவள் பாதத்தை பிடிச்சிக்கிட்டா, கேஆசி விளக்க போகிறான். அப்போ அவன் சொல்கிறாரு, அப்போ உதய மனுஷன் அழகாக சொல்கிறாரு, தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், என் ஆண்டவனிடத்தில் என் குமாரன் வேண்டும் என்று கேட்டதுண்டோ? அபத்தம் சொல்ல வேண்டாம்னு சொன்னேனே, எனக்கு குழந்தை நான் கேட்கலையே, என்னை இப்படி சொன்னேனே, ஆனால் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டா. உடனே எலிசா சொல்றான், வேலைக்காரனை நோக்கி, ஒரு தடி எடுத்துட்டு போ, யார்கிட்டையும் பேசாத, நேரம் அந்த பிள்ளை முகத்து மேல வை அப்படின்னு சொல்றான். ஆனால் அவள் தாயோ, அந்த வசனம் அழகா 30ஆம் வசனம், பிள்ளையின் தாயோ, இது வரைக்கும் சூனேமியால் கொடுக்கப்பட்ட வார்த்தை இப்போ மாறிடுச்சு. அவளோட ஐடென்டிஃபிகேஷன் பிள்ளையின் தாயோ. பிள்ளையின் தாயோ, விடுகிறதில்லை, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம். அவ காலை விடல, ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்களும் யாரையாவது ஊழியக்கார தேடி போய் காலில் விழணும்னு இல்லை, கர்த்தருடைய காலில் விழுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, அவருடைய காலை விட்டுறாதீங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, முன்னாடி பின்னாடி எல்லாம் சொல்லுங்க, அவர் காலை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் தான் நமக்கு என்ன இருக்கு, அற்புதம் இருக்கு. அவருடைய பாதப்படியில தான் நமக்கு அற்புதம் இருக்கு. அவர் பாதத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. நடந்தது என்ன? உடனே அவன் புறப்பட்டு போனான். அப்போ கேஆசி முன்னாடி போய் அந்த கோலை போடுறான், ஆனாலும் ஒன்றும் ஆகலை. 33ஆம் வசனம், உள்ளே போய் இருவரும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து ஜெபிச்சாங்க. 35 வசனம் வாசிங்க சிஸ்டர். அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி எலிசா திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அந்த குழந்தை மேல குப்புறப்படுத்து. அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை விழித்து கொண்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? செத்து போன பிள்ளை உயிரோட வந்துருச்சு. எவ்வளோ நேரம் இவ பிரயாணப்பட்டு போனா அதெல்லாம் தெரியல. செத்து போய் கிடக்கிற பிள்ளை மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது. ஆனால் கர்த்தர் உயிர் பெற்றுட்டாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, இங்கே எலிசா சொல்றார், கர்த்தர் எனக்கு இதை மறைத்து வைத்தார், நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவ துக்கமா இருக்கா. சில நேரம் ஊழியக்காரவங்கிட்ட போய் சில பேர், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சும்மா நச்சரிச்சிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எதாவது சொன்னாரா? எல்லாமே ஆண்டவர் ஊழியக்கார்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்ல வேண்டியதை கண்டிப்பாய் ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? குறி கேட்குற மாதிரி போய் ஊழியக்கார்ட்ட கேட்கக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியே ஃபுல்பீட்லேருந்தே அழகாக நம்மக்கிட்ட நேராக வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படியே நம்மளுடைய வேலை வசனத்தை கேட்கும் போதே ரிசீவ் பண்ணிக்கணும். அதுதான் ஆண்டவர் உங்களோட பேசுறது. ஊழியக்காரரை மறைத்து தேவன் வெளிப்படும் போது அந்த வார்த்தை நமக்கு நேராக வருது. ஆமேன், இது எனக்கு தான்ப்பா, நன்றி ஆண்டவரே, நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ரெண்டாவது அற்புதம் வாழ்க்கையில் அந்த பிள்ளை எழுந்திருச்சு. அவன் சொல்கிறான், சுனேமியால் கூப்பிடுன்றான். 36 பார்க்குறோம், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ அப்படின்றான். 37ஆம் வசனம், அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து, திரும்பவும் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பாதத்தில் ஆரம்பிச்சா எதில் முடிக்கிறா? பாதத்திலையும் முடிச்சிட்டா. ஆமேன். யோசிச்சு பாருங்க, பிள்ளைக்கு உயிர் கொடுத்தோன்னே நன்றி சொல்ல வார்த்தையே இல்லாமல் கண்ணில் கண்ணீரோட திரும்பவும் பாதத்தில் விழுந்து நன்றி சொல்லிட்டு பிள்ளையை எடுத்து கொண்டு போனாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
முதல் அற்புதத்தை பிள்ளையே இல்லை, அவன் நன்மை செஞ்சா பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ரெண்டாவது அற்புதத்தில் வாழ்க்கையில் ரெண்டாவது பாகத்தில் பிள்ளை மறிச்சு போச்சு, ஆனாலும் பாதத்தை விடலை அவ. அதனால என்ன நடந்தது? செத்த பிள்ளை உயிரோடு எழும்பினது. உங்கள் வாழ்க்கையில் செத்து போன அனுபவம் உயிரோடு எழும்பட்டும். செத்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரோடு எழும்பட்டும். செத்து போன பலிபீடம் ஜெப வாழ்க்கை உயிரோடு எழும்பட்டும். செத்து போன வேத வாசிப்பு உயிரோடு எழும்பட்டும். ஆண்டவர் எழுப்புவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது 2 மிராக்கள் அவர் வாழ்க்கையில் பார்த்தோம். 2 குணாதிசயத்தையும் அவர் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டோம். முதல்ல நன்மை செய்யணும், ரெண்டாவது தேவனுடைய பாதத்தை விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? மூணாவது 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீ. பாருங்க, இப்ப சூனேமியான்ற பெயர் மாறி பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீ அப்படின்னே வந்துருச்சு. நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். இதுதான் முன்னறிவித்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பஞ்சம் 7 வருஷம் தேசத்துல இருக்குன்னு இந்த சூனேமியாளுக்கு முன்னறிவிக்கப்பட்டது. ஏன்னா அவ தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால முன்னறிவிக்கப்பட்டது. 2வது வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தை, நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க உங்க பைபிள்ல, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட நல்லா கவனிங்க. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்க செய்றீங்களா? தேவனுடைய ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையின்படி நம்ம செய்யறோம். அநேகர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, எவ்வளோதான் ஊழியக்காரன் பேசினாலும் நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, செவிடன் காதில் ஊதுன சங்கு மாதிரி. ஒருத்தன் போருக்காக சங்கு ஊதுறானா. அந்த காலத்தில் பழம்புரி சங்குன்னு பெரிய சங்கு, எங்கள் வீட்டில் கூட ஒரு சங்கு இருக்கும். அப்போலாம் ஊதுவாங்க, சங்கு ஊதுவாங்க. ஊதுனா ஏதாவது முக்கியமான எக்காலம் ஊதுவாங்கள்ல அந்த காலத்தில், ஒரு போருக்கு அந்த மாதிரி முக்கியமாக சங்கு ஊதுறான். எல்லாம் கிளம்புங்கன்னு. ஒருத்தன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் ஒரு வீட்டில். இவனும் நல்லா ஊதுறவனுக்கு செம்ம கோவம். இவ்வளோ சத்தமாக ஊதுறோம், இவன் தூங்கிக்கிட்டு இருக்கானே. பக்கத்தில் காதில் போய் நல்லா திரும்பவும் சத்தமாக ஊதுறான். அப்போவுமே இவன் என்ன செய்யலை, எந்திரிக்கலை. கோபத்தில் எட்டி மிதிக்கலான்னு போகும்போது பக்கத்தில் ஒருத்தன் இவனை ஏன்டா ஊதிக்கிட்டு இருக்க, அவன் ஒரு செவிடன்டா அப்படின்னான். செவிடன் காதலியா போய் ஊதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு போயிட்டானா. அதான் செவிடன் காதில் ஊதுன சங்கு. அப்போ எவ்வளோதான் தேவனுடைய ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் கேட்காமையே இருந்தா முன்னறிவிக்கப்பட்டது வீணாய் போகுமே. சில காரியம் கர்த்தர் நமக்கு முன்னறிவிச்சிருக்காருன்னா அதை கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படையணும். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தருக்கே செவி கொடுக்கறது போல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு சின்ன கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நிறைய பேர் கீழ்ப்படிவாங்க, ஆனால் முழுசாக கீழ்ப்படிவாங்கன்றது தான் கேள்விக்குறி. இதுக்கெல்லாம் கீழ்ப்படிவேன், இதுக்கு மட்டும் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. முழுசாக கர்த்தருக்கும் தேவனுடைய ஊழியருக்கும் கீழ்ப்படியுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வீட்டாரோடு கூட பெலிஸ்தியர் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். 7 வருஷம் சென்ற பின்பு பெலிஸ்தியர் தேசத்தை விட்டு திரும்பி தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். நல்லா கவனிங்க. 7 வருஷம் ஊரில் இல்லை, 7 வருஷம் நாட்டில் இல்லை, எல்லாம் யாரோ எடுத்துட்டான், வீட்டை எடுத்துட்டான், லேண்ட் எடுத்துட்டான், எல்லாம் போச்சு. இப்போ ராஜா கிட்ட போய் முறையிடுறா, அதெல்லாம் திரும்பி வரணும். ஆனால் ஆண்டவருடைய கிருபை, 3வது அற்புதம் பாருங்க. அதே சமயத்தில் கேயாசி ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ராஜா கேயாசியை அனுப்பித்து எலிசா செய்த அற்புதங்கள்லாம் விவரித்து சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு போர் அடிச்சிச்சுன்னு அவர் கேட்கும் போது, ஏன்னா பஞ்சத்துலேருந்து அப்போ தான் விடுதலை ஆயிடுச்சு. எலிசா சொன்னபடியே பஞ்சம் போய் அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார். அதெல்லாம் அந்த அதிகாரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 6ஆம் 7ஆம் அதிகாரத்துலலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ராஜா கேட்குறாரு, என்னெல்லாம் அற்புதம் செய்தார் எலிசான்னு சொல்லும் போது இவன் சொல்கிறான், ஒரு குழந்தை, செத்து போன குழந்தையே உயிரோடு எழுப்பினாரு, ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டாக அதே நேரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த நேரத்தில் அவள் பேச சொல்லுங்க. அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு
அவனுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கவனிங்க, கேசி சொல்ற, ராஜா நான் இவ்வளவு நானும் சொல்லிட்டு இருந்த ஸ்திரீ இவள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுது, ராஜா அந்த ஸ்திரீ கிட்ட கேட்குறான், அப்படியாமா உன் வாழ்க்கையில தான் இந்த பிள்ளை தான், அந்த பிள்ளையும் ஸ்திரீயும் வந்துட்டாங்க, அவளும் வந்துட்டாங்க, நல்ல பிள்ளை வளர்ந்துருப்பான் இல்ல, பெரிய வாலிபனா நிற்பான், இவன் தான் உயிரோட எழும்புனா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ராஜா ஆச்சரியமா பார்க்குறாரு. பார்க்கும் போது என்ன நடக்குது பாருங்க அடுத்த வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். உங்க சாட்சியை நீங்க விவரித்து மற்றவங்களுக்கு சொல்றீங்களா? கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு விவரித்து சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் 7 வருஷம் விட்டு போன அந்த வயலின் வருமானத்தையும் வாடகையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லலாம்? எத்தனை பேர் எதெல்லாம் இழந்து போனீங்களோ உங்க வாழ்க்கையில இழந்து போன காரியங்களை கர்த்தர் கிடைக்கும்படி செய்வார். அதுவும் விட்டு போனது ஏழத்தனை. ஏன்னா அவ ஆண்டவருடைய தேவனுடைய மனுஷனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு முன்னறிவிக்கப்பட்டதை நம்பி அவ போனா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நிறைய பேர் இனிமே தான் பஞ்சம் வருமா அப்படின்னு எத்தனை பேர் போவீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்ம பீச் ஓரத்தில் ஒரு வீடு இருந்தது. அவங்க அங்கே தான் இருந்தாங்க, ரொம்ப வருஷமாக தெரியும். திடீர்னு பார்த்தா அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, சர்ச்சில் பார்ப்பேன், அதனால் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் தான் அந்த குடும்பத்தை பார்ப்போம். அப்போ ஏதோ ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு நாங்கள் வேறு ஏரியாவுக்கு போயிட்டோம். நாங்கள் என்னங்க நீங்கள் மயிலாப்பூரில் அங்கே பீச் ஓரத்தில் தானே வீடு? ஏன்? இல்லை கடல் தண்ணி வீட்டுக்குள்ளே வரப்போதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அதனால் நாங்கள் காலி பண்ணிட்டு போயிட்டோம். எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வந்துருச்சு. என்னடா அது, யாரோ ஒரு ஊழியக்காரர் சொன்னாருன்னு சொல்லிட்டு கடல் தண்ணி உள்ளே வரப்போதுன்னு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களான்னு சிரித்தோம். உண்மைதான். ஆனால் அதே 2004 டிசம்பர் அப்போ சுனாமி வந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது யாரும் முன்னறிவிச்சிருக்காங்க, அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க வீட்டை விற்றுட்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் முன்னறிவிக்கப்பட்டதை தேவனுடைய ஊழியக்காரங்க சொல்கிறது சூழ்நிலைக்கு வேறு மாதிரி தான் இருக்கும், சூழ்நிலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் விசுவாசிங்க, நம்புங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க. ஆமேன்னு சொல்லலாமா? சூனியமியால் வாழ்க்கையில் 3 அற்புதங்களை கர்த்தர் செய்தார். பிள்ளை இல்லாமல் இருந்ததுக்கு பிள்ளை கொடுத்தார், பிள்ளை மறித்த நிலைமையில் உயிர் கொடுத்தார், எழுந்து போன சொத்துக்கள் எல்லாத்தையும் திரும்பவும் நிறையா வருமானத்தோடு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் அவன் மகள்கிட்ட படிக்கிற 3 குணாதிசயம். 1, நன்மை செய்யணும். சத்தமாக சொல்லுங்கள். 2வது, பாதத்தில் விழுந்து கிடக்கணும், பாதத்தை விடவே கூடாது. 3வது, தேவனுடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த 3 குணாதிசயம் நம்மக்கிட்ட இருக்கா? இந்த 3 காரியம் நம்மக்கிட்ட இருக்கா? நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு சாட்சி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ராதா சிஸ்டரோட சொந்தக்கார பொண்ணு கீழே நம்ம வீட்டில் வாடகை இருந்தா, ஆனி மோல் அப்படின்ற ஒரு மக. அவங்க கல்யாணம் ஆகி 2 வருஷமாக பிள்ளை இல்லை, குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. நான் அப்போ சொன்னேன், நான் என்னோடய சாட்சியை சொன்னேன். என் வாழ்க்கையில் அந்த திருவிருந்து எடுத்து நான் ஜெபம் பண்ணி 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா. உங்கள் வாழ்க்கையிலையும் உனக்கு அப்படி செய்வான்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனேன். கர்த்தர் கிருபையில் அந்த மாதமே அவங்களுக்கு பிள்ளை நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷம். 2 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போது எல்லோரும் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க வீட்டில். அப்போ குழந்தை வந்துருச்சுன்னு பயங்கர சந்தோஷம் மகளுக்கு. ஆனால் 3 மாதம் தான் அந்த சந்தோஷம். பாருங்கள், 3வது மாதம் எனக்கு ஃபோன் வருது. ராதாஸ்டர் தான் கால் பண்ணுறாங்க. அவள் நர்ஸு, ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கா. அப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த குழந்தை ஃபார்ம் ஆனது டியூப்பில் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் அதை அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டியூப்பில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வெடிச்சிரும். கர்ப்பப்பையில் குழந்தை ஃபார்ம் ஆகாமல் எங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு? டியூப்பில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்ட்டாங்க. அந்த பிள்ளை அழுது கண்ணெல்லாம் செவந்திருந்தேன். சொன்னேன், நான் இப்போ தான் வரேன், ஸ்கூல்லேருந்து வந்துட்டுருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், நான் ஜோம் பண்ணுறேன்னு. நான் நேராக வரும்போது கரெக்டாக அவளும் வந்தா. கீழே தான் அப்போ நாங்கள் இருந்தோம். அப்போ நான் சோஃபாவில் உட்காந்துருந்தா, கண்ணெல்லாம் அழுது செவந்திருந்தது. நான் சொன்னேன், இந்த பிள்ளையை யார்
கொடுத்தா உனக்குன்னு கேட்டேன். அவர் சொன்ன ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் கொடுத்தாருன்னு விசுவாசிக்கிறியா? ஆமாம் விசுவாசிக்கிறேன்னா. நான் கேட்டேன், கொடுத்ததை அவர் எடுப்பாரா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி கேட்க வச்சார், கொடுத்ததை எடுப்பாரா? அவன் சொன்ன எடுக்க மாட்டார். அப்போ நீ நம்புறியா, விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன்னா கண்ணை மூடி ஜெபிப்போம், அவ்வளோதான். ஜெபம் பண்ணும் போதே ஒரு வல்லமை எனக்குள்ளே பாஞ்சு போனதை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் பாருங்கள், உடனே திருப்பி கொஞ்ச நேரம், அப்போ தான் காலையில் தான் அவங்க ஸ்கேன் எடுத்திருக்காங்க. திருப்பி 2வது ஸ்கேனை சிஸ்டரோட திருப்பி போய் எடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் ஸ்கேனில் கர்ப்பப்பைக்கு மேலே டியூப்பில் இருந்த பிள்ளை, நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பி போய் ஸ்கேன் எடுக்கும் போது கர்ப்பப்பைக்குள்ளே வந்துருச்சு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல 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 கரங்களை தட்டி. இது எப்படின்னா, அது அபார்ஷன் பண்ணியிருக்க வேண்டியது. எத்தனையோ பேரை நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், கர்ப்பப்பைக்குள்ள அப்படிலாம் வரவே வராது. ஆண்டவரோட அற்புதம் இது. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் கிருபை. அடோனாயின்னு அவளுக்கு பேர் வச்சாங்க. 2வது மகனும் பிறந்து அந்த குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். நம்ம செய்ய வேண்டியது 3 காரியம். நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் கர்த்தர் மட்டும் செய்யணும் நம்ம எதிர்பார்க்கறது தவறு. 3 காரியம் செய்யணும் கற்றுக்கொண்டோம். என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நன்மை செய்யணும், பாதத்தில் விழுந்து கிடக்கணும், கீழ்ப்படியணும். எழும்பி நிற்போமா தெய்வ சமூகத்தில்? இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். முன்னறிவிக்கப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய முடியுமா? சில காரியம் கர்த்தர் முன்னறிவிக்கிறாரு. சில காரியம் நன்மையானால் தீமையானால் முன்னறிவிக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தேவன் முன்னறிவிக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா, இந்த சுனேமியா அவகிட்ட நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சமூகத்தில் தாழ்த்தி நல்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொல்கிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார் மாத்திர கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அப்பா, அவங்க வார்த்தை என்னோடு கூட வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள நேராய் வந்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல கரங்களை உயர்த்தி, அப்பா நீங்கள் என்னோட பேசினதற்காக நன்றின்னு சொல்லுங்களேன். நன்றின்னு சொல்லுங்களேன். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தொட்டுச்சோ நமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா, என் வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இந்த அதிசயங்கள்லாம் நடக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு டெசர்ட் மாதிரி, ஒரு வனாந்தரம் மாதிரி இருக்குதே. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க சுனேமியால் மாதிரி என்ன ஒப்பு கொடுக்குறேன். இந்த 3 காரியங்களை என் வாழ்க்கையில் வரட்டும். முன்னறிவிக்கப்பட்டதை நான் விசுவாசிக்க, கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்வீராக. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் விசுவாசத்தோடு அற்புதத்தின் மேல் அற்புதம், அதிசயத்தின் மேல் அதிசயம் அவரால் ஆகும். உம்மாலே ஆகும் சொல்லுங்க. இயேசுவே, உம்மாலே ஆகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாளில் எங்களோட கூட பேசின உங்க வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். முன்னறிவித்து எல்லா காரியத்தையும் எங்களை நடத்துறீங்க. முன்பதாகவே அறிவித்து எங்களை செவையான பாதையில் நடத்துறீங்க. நன்றி ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த 3 காரியங்களை மறந்து போகாமல் கடைப்பிடிக்க உதவி செய்யுங்க. உங்கள் கிருபையின் கரம் ஒவ்வொருவரோட கூட இருக்கட்டும்.
யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்குறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் அந்த தெய்வீக மகிமை அபிஷேகம் பாய்வதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனம் உங்களுக்கு ஆண்டவரே கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் கொண்டு வரட்டும். ஆண்டவரே உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.